students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.4ல உள்ள third sum பார்க்கலாம். A conical flask is full of water. The flask has base radius r units and height h units. The water is poured into a cylindrical flask of base radius xr units. Find the height of water in the cylindrical flask அப்படினு கொடுத்திருக்காங்க. ஒரு conical flask இருக்கு. அது ஃபுல்லா என்னவா இருக்காம், வாட்டரா இருக்காம். ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் இந்த மாதிரி இருக்கு. அது ஃபுல்லா வாட்டர் இருக்குதான். அந்த ஃபிளாஸ்க் ஹேஸ் பேஸ் ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ். அதனுடைய பேஸ் ரேடியஸ் இது வந்து என்னவான்னு கொடுத்திருக்காங்க, ஆர் யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹைட், அதனுடைய ஹைட் வந்து ஹைச் யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. The water is poured into a cylindrical flask. அத வந்து என்ன பண்றாங்க, ஒரு cylindrical flaskல வந்து அத ஊத்துறாங்க. இதுல வந்து ஊத்துறாங்க. அப்ப அதனுடைய பேஸ் ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆர் யூனிட்ஸா இருக்காம். அதனுடைய பேஸ் ரேடியஸ் இது வந்து என்னது, எக்ஸ்ஆர் யூனிட்ஸா இருக்குதாம். அப்படின்னா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் வாட்டர் இன் தி சிலிண்ட்ரிக்கல் ஃபிளாஸ்க். அப்படின்னா இதனுடைய ஹைட் தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இது வந்து கோன், நமக்கு இது கோன், இது வந்து நமக்கு சிலிண்டர். சோ இப்போ கோனுக்கு வந்து நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஈக்குவல் டு r units கொடுத்திருக்காங்க. and height equal to h units கொடுத்திருக்காங்க. and சிலிண்டர்ல வந்து நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் equal to xr units கொடுத்திருக்காங்க. and height வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ இத வந்து r1 எடுத்துக்கோங்க, இத வந்து h1, ஏன்னா ரெண்டுக்குமே நம்ம h வரதுனால இத h1 எடுத்துக்கோங்க. அதே போல ரேடியஸ் இத வந்து நம்ம r2 எடுத்துக்கலாம். சோ h2 வந்து நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இதுல இருக்க வாட்டர், இந்த இதுல இருக்க வாட்டர் தான் நமக்கு இதுல ஊத்துறதுனால வால்யூம் ஆஃப் தி கோனும் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சோ அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், நமக்கு இதுல எது கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். ஓகேவா? வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சா இருக்கும். வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சா இருக்கும். சோ சிலிண்டருக்கு நம்ம R2 H2 எடுத்திருக்கோம் இல்லையா? சோ அப்போ R2 H2, கோனுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், R1 H1. சோ R1 இது வந்து H1. சோ இப்போ வேல்யூ நம்ம ரெண்டு சைடு பை இருக்கனால நான் பை அப்படியே தான் வச்சிருக்கிறேன். இன்டூ R2 ஸ்கொயர். R2னா நமக்கு XR யூனிட்ஸ் இல்லையா? சோ அப்போ XR இன்டூ XR இன்டூ H2 தான் நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 1/3 இன்டூ பை இன்டூ R1 ஸ்கொயர். R1 ஸ்கொயர்னா R இன்டூ R இன்டூ H1. H1 என்னது, H தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுல வந்து நமக்கு H2 தான் நமக்கு வேணும். H2 ஈக்குவல் டு அப்ப என்ன வரும், இந்த 3 நமக்கு கீழே இருக்கும், மேல இதெல்லாம் இருக்கும் பை இன்டூ R இன்டூ R இன்டூ H இருக்கும், கீழே 3 இன்டூ XR இன்டூ XR. ஆரும் கேன்சல், ஆரும் கேன்சல் ஆயிருமா? மீதி இங்க ஒரு பை இருக்கும் இல்லையா, சாரி இந்த பையை நான் எழுத விட்டுட்டேன் பாருங்க, ஒரு பை. சோ இந்த பையும் நமக்கு கீழே சேர்ந்து வரும் இல்லையா? சோ அப்ப மீதி என்னெல்லாம் இருக்கு, மேல ஹைச் இருக்கு, கீழே 3x ஸ்கொயர் இருக்கு. அப்போ H2 ஓட வேல்யூ என்னது, h டிவைடட் பை 3x ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ அப்போ H2 ஈக்குவல் டு h டிவைடட் பை 3x ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ அப்போ லாஸ்ட் ஃபைனலா நம்ம என்ன எழுதலாம், ஆன்சர் வந்து the height of the water in the cylindrical flask is h divided by 3x square units அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? so last final the height of the water in the cylindrical flask equal to h divided by 3x square units அப்படி எழுதி நம்ம முடிச்சிடலாம். so இவ்வளவுதான் நமக்கு இந்த சம். ஓகேவா?